السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாகியத்திற்குரிய அவர்களது உம்மத்தினர்கள் அனைவர்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றோம் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய கிருபையினால் சங்கைக்குரிய ரபீஉல் அவ்வல் மாதத்தின் முதல் ஜும்மாவில் அல்லாஹ் அப்துல்லா ஆமினா என்ற தம்பதியினரின் மூலமாக இந்த அவனிக்கு அல்லாஹ் வழங்கிய ரிசுக்கான அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அவனியிலே அவதரிக்க செய்த மாதம் ரபீஉல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய மாதம். இந்த பிரபஞ்சத்தின் பெரும் பிறப்பாக பிறந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மண்ணிற்கு அல்லாஹ் வழங்கிய அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய நிஅமத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நமக்கு கடமைகள் சில உண்டு. முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களிலும் சிறப்பு வாய்ந்தவர்கள் என்றும் அவர்களே கடைசி நபியாக இருக்கின்றார்கள் என்பதை பொறுத்தும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இது முதலாவது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவுகளுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். இது இரண்டாவது. அதை அடுத்து மூன்றாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய சுன்னா என்று சொல்லக்கூடிய அவர்களது வழிமுறைகளை நாம் பின்பற்றியாக வேண்டும். இது மூணாவது. அதை அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உலகத்தினுடைய அல்லாஹ்வை தவிர இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். இதை அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் விட அவர்களுக்கு நாம் கண்ணியம் செய்ய வேண்டும். இது ஐந்தாவது. அதை அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கூறப்பட்டு அதை செவியேற்றுகின்ற பொழுது ஸலவாத் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும். அவர்களது உத்தரவுகளுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அவர்களுடைய சுன்னா என்று சொல்லக்கூடிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அவர்களின் மீது நாம் நேசம் கொள்ள வேண்டும். அவர்களை கண்ணியம் செய்ய வேண்டும். அவர்களுடைய பெயர் கூறப்படும் போதெல்லாம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். இந்த ஆறு கடமைகளில்
நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டீர்கள் என்கிற அளவிற்கு மிக முக்கியமான ஒரு கடமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசம் கொள்வது. நேசத்தினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் நேசம் கொள்வதனுடைய அளவீட்டை அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நம்முடைய ஹபீப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய உயிரையும் விட மேலானவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் மீது நேசம் கொள்வது, அவர்களை பிரியப்படுவது என்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் முஃமினாக ஆக முடியாது. ஹத்தா அகூன அஹக்க இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நேசம் கொள்ளாதவரை நீங்கள் உண்மை முஃமினாக ஆக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே 6 மிக முக்கியமான கடமைகளில் நம்முடைய ஈமானோடு இறை நம்பிக்கையோடு சம்பந்தப்படுத்தி பேசப்பட்டிருக்கிற மிக முக்கியமான கடமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வது. உலகத்தில் அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் நேசம் கொள்வதற்கு, எல்லா நேசத்தையும் விட அதிகமான நேசம் கொள்வதற்கு தகுதி படைத்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை நேசம் கொள்வது என்பது இறை நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது. அதுதான் ஈமான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான நேசம் நாம் முஃமின் என்பதற்கு அதுதான் மிக முக்கியமான தகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் முஸ்லிம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது. ஈமானுக்கான தகுதியாக நபியினுடைய நேசம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான நம்முடைய நேசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுடைய எல்லோருடைய நடைமுறைகளுக்கும் இஸ்லாமிய வழிகாட்டுதல்களுக்கும் ரோல் மாடலாக இருக்கக்கூடியவர்கள் நபி தோழர்கள், சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான நம்முடைய நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் சஹாபாக்கள் மக்கள் தான் நமக்கு வழிகாட்டு. ஒரு காட்டரவி ஒருவர் வருகிறார், கிராமத்து அரவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார், மத்தஸ்ஸா, உலக முடிவு நாள் எப்பொழுது என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் அவரிடத்திலே கேள்வியாகவே கேட்கிறார்கள், உலக முடிவு நாள் வருவது இருக்கட்டும், அதற்காக வேண்டி நீ சேமித்து வைத்திருப்பது என்ன என்று கேட்கிறார். அந்த கிராமத்து சஹாபி சொல்லுகிறார், நபித்தோழர் சொல்லுகிறார், யா ரசூலுல்லாஹ், என்னிடத்திலே நிறைய தொழுகைகள் எல்லாம் இல்லை, என்னிடத்திலே நிறைய நோன்பு ஜகாத் போன்ற நல்ல அமல்கள் சவாபுகள் என்னிடத்திலே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு மிக ஆணித்தரமாக தெரியும், என்னுடைய கல்வியிலே அல்லாஹ் ரசூலின் மீதான பிரியம் நிறைந்திருக்கிறது என்று சொல்றார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையிலேயே சஹாபா பெருமக்கள் நபித்தோழர்கள் இந்த நபிமொழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அடைந்த மகிழ்ச்சியை போன்று வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் நபித்தோழர்கள் சஹாபாக்கள் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த கிராமவாசி சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நபித்தோழர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் ரசூலுடைய பிரியத்தை, நேசத்தை என்னுடைய உள்ளத்திலே நிரப்பி வைத்திருக்கிறேன் என்று சொன்ன உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்த மஅ மன் அஹ்பப்த, யாரை நீ நேசிக்கிறாயோ அவர்களோடு நீ இருப்பாய் என்கிற செய்தியின் உள்ளே ஒரு விஷயம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு
சுவனத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நேசம் கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் பெறுகிறார்கள் என்கிற சுப செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவினால் சொல்லுங்கள். இந்த நபி மொழியை கேள்விப்பட்ட உடனேயே சஹாபா பெருமக்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வதன் பலன் நபி அவர்களோடு சுவனத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு பெற்றுத் தருகிறார். சஃப்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இந்த நபித்தோழரின் மூலமாக இறக்கப்பட்ட ஒரு திருவசனம். சஃப்வான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் நபியினுடைய சபைக்கு சில நாட்களாக வராமல் இருக்கிறார். அவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார்கள், அந்த நபித்தோழர் எங்கே என்று. அவர் வீட்டை விட்டு வெளியே வருவதே இல்லை என்று சொல்லப்பட்ட உடனே அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்வானை, இந்த சபைக்கு நீ சில நாட்களாக வராமல் இருக்கிறாயே என்று கேட்ட பொழுது, யா ரசூலுல்லாஹ், ஒரு நாள் கூட உங்களுடைய திருமுகத்தை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகு இருக்கிறதே, அந்த அழகு ஒவ்வொரு தடவை பார்க்கிற பொழுதும் வித்தியாசமான அழகு அவர்களுடைய முகத்திலே தெரிகிறது. ஆண் அழகராக இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய தந்தை வழியாகவும் அவர்களுடைய தாயார் வழியாகவும் அழகு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாட்டி சாரா அம்மையார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ராஹில் என்று சொல்லக்கூடியவர்கள். இப்படி தகப்பன் வழியாகவும் தாய் வழியாகவும் இந்த அழகு பெற்ற நிலையிலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிறான். ஆனால் வித்தியாசமாக தன்னுடைய ஹபீபிற்கு வழங்கி இருக்கக்கூடிய அழகு இருக்கிறதே, அல்லாஹ்வே வழங்கிய அழகு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று தந்தை வழியாகவோ தாய் வழியாகவோ பெற்ற அழகல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகு, அவர்கள் பெற்றிருந்த அழகு திரும்ப திரும்ப பார்க்கிற பொழுதும் வித்தியாசமான அழகிற்கு சொந்தமானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், அந்த அழகு அல்லாஹ் தந்த அழகு. அந்த சஃப்வான் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், யா ரசூலுல்லாஹ், உங்களை பார்க்காமல் ஒரு நொடி பொழுது கூட என்னால் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் மரணித்து போய் கியாம நாள் வந்ததற்கு பிறகு உங்களை நாங்கள் எப்படி நினைத்த பொழுதெல்லாம் பார்க்கிறோமோ அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போய்விடுமே என்ற கவலையிலே நான் இருந்தேன். எனவே நான் மஜ்லிஸிற்கு வரவில்லை என்று சஃப்வான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொன்ன உடனேதான் இந்த ஆயத் இறங்கியது. وَمَنْ يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. இந்த வசனம் சஃப்வான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரின் வழியாக அவர் அடைந்த கவலைக்கு பதிலாக அல்லாஹ் இறக்குகிறான். இந்த ஆயத்தினுடைய பொருள் என்ன தெரியுமா? இந்த ஆயத்தினுடைய பொருள், அல்லாஹ் ரசூலை பிரியப்படக்கூடியவர்கள், நபியின் மீது நேசம் கொள்ளக்கூடியவர்கள், நபியோடு அந்த நபியோடு, அந்த சித்தீகீன்களோடு, அந்த சாலிஹீன்களோடு, நபியோடு சுவனத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் என்கிற அந்த சுப செய்தியை சஃப்வான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழருடைய கவலை மூலமாக, கவலைக்கு பதிலாக அல்லாஹ் இருக்கிறார். எனவே நபியின் மீதான நேசம் என்பது நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் நபியின் மீது நாம் வைக்கக்கூடிய நேசத்திற்கான அல்லாஹ் வழங்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா நபியின் மீதான நம்முடைய காதல், நபியின் மீதான நம்முடைய நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடியாக, நபிமார்களுக்கு அடுத்தபடியாக ஈமானிலே மிக உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருடைய ஈமானையும் உலகத்திலே வைத்து
ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமானை இன்னொரு தட்டிலே வைத்தார். நன்கு கவனிக்க வேண்டும். உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருடைய ஈமானும் ஒரு தட்டிலே, மறுதட்டிலே சித்திகுல் அக்பர் அவர்களுடைய ஈமான் மறுதட்டிலே வைத்தால், உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருடைய ஈமானும் இருக்கக்கூடிய தட்டு மேலே போய்விடும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இறை நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடிய தட்டு கனத்தால் கீழே போய்விடும் என்று சொல்லப்பட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஈமான், அல்லாஹ் ரசூலின் மீதான நேசம் அவர்களுடைய உள்ளத்திலே நிரம்பி போயிருந்தது. எனவேதான் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இவ்வளவு மிக உயர்ந்த அந்தஸ்தை இவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரத்தை மக்காவிலே ஆரம்பித்த அந்த பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பனூ தமீம் என்கிற கிளை கோத்திரத்தை சார்ந்தவர்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஹபீபாக இருக்கக்கூடிய சிறுபிராயத்தில் இருந்து நண்பராக இருக்கக்கூடிய அவர்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையிலே தியாகம் செய்திருந்த ஒரு நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே யாரெல்லாம் எனக்கு உபகாரம் செய்தார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் பிரிவு உபகாரத்தை பதிலுக்கு உபகாரத்தை நான் செய்துவிட்டேன். ஆனால் ஒரே ஒருவருக்கு மாத்திரம் என்னால் அவருக்கு பதில் உபகாரம் நான் என்னால் செய்ய முடியவில்லை. அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் செய்த அந்த உதவிக்கு என்னால் பிரிதி உபகாரம், அவர்களுக்கு உபகாரம் என்னால் பதில் உபகாரம் செய்யவே முடியவில்லை. இன்னொரு நற்செய்தி தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே அவர்களுடைய மேனையை அப்படியே தன்னுடைய தோளிலே சுமக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்தின் போது கார சௌரிலே ஏறுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொற்பாதங்கள் அவர்கள் நடந்ததன் விளைவாக வீங்கி போயிருந்தது. இரத்த காயமாக இருந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நடக்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே குண்டு கட்டாக தூக்கி தன்னுடைய தோளிலே சுமக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்ற ஒரே மனிதர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அப்படியே தோளிலே சுமந்து கொண்டு சாது கௌருக்கு மேலே இருந்தார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவத்தினுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தின் பொழுது கஅபத்துல்லாஹிலே நின்று கொண்டு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈமான் இஸ்லாத்தினுடைய அந்த வலிமையை எடுத்து வைத்தார், ஏகத்துவத்தை எடுத்து வைத்தார். மிக உயர்ந்த சத்தத்தில் பனூ தமீம் என்கிற அவர்களுடைய கோத்திரத்தார் மக்கத்து குறைஷியர்கள் குஃபார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சரமாரியாக தாக்கினார்கள், நைய புடைந்தடித்தார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் இறந்து போய்விட்டார் என்று மக்கா முழுவதும் பரவியது. குறைஷியர்களுடைய கண்ணாபின்னமான குறைஷியர்களுடைய அந்த தாக்குதலில் அபூபக்கர் சித்திக் இறந்து போய்விட்டார் என்கிற செய்தி மக்கா முழுக்க பரவியது. மதங்களை தாண்டி அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றிருக்கிறாரா இல்லையா என்பதையெல்லாம் தாண்டி, மதங்களை எல்லாம் தாண்டி அவர் சார்ந்து இருக்கக்கூடிய பனூ தமீம் கூட்டத்தார்கள் இருந்தார். எங்களுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருவரை நீங்கள் எப்படி தாக்கலாம் என்று மதங்களை எல்லாம் கடந்து அந்த பனூ தமீம் கூட்டத்தார்கள் கஅபத்துல்லாஹிலே ஒன்று சேர்ந்தார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காலையிலே அடிபட்ட அவர்கள் பக்கத்திலே ஒரு இல்லத்திற்கு அவர்களை தூக்கி செல்கிறார்கள். மயக்கத்திலே இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மயக்கத்திலே இருக்கிறார்கள். மாலை வரை கண்டிருக்கவில்லை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. இதுதான் ஈமான், இதுதான் நபிநேசம். மாலை வரை கண்டிருக்காத ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாலை கண் திறந்த உடனேயே தன்னுடைய தான் பட்டிருந்த காயங்களை எல்லாம் மறந்து இரத்தம் வழிந்தோடிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அவர்களுடைய நாவினால் கேட்டார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹிற்கு என்ன ஆகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு என்னையே இவ்வளவு கொடுமையாக தாக்கி இருக்கிறார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆனது என்று விசாரித்தார்கள் என்று சொன்னால், இது நபிநேசம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கான வழிகாட்டுதல் இங்கேதான் இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நிலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் வரை தண்ணீரை கூட அவர்கள் குடித்தார்கள். மாலை கண்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், எந்த விதமான சிரமங்களும் அவர்களுக்கு ஏற்படவில்லை என்பதை யார் சொல்லியும் கேட்கவில்லை. அவர்களே நேரடியாக பார்த்ததற்கு பிறகுதான் அவர்கள் உணவருந்தினார்கள், தண்ணீர் குடித்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கக்கூடிய நமக்கு ரோஷம் வர வேண்டும். நபியினுடைய நேசம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களிடத்தில் அதற்கு முறை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் தங்களை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய ஈமான் இன்னும் பூரணத்துவம் பெறவில்லை என்று சொன்னார். அதற்கு முறை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மனைவியை விட என்னுடைய மக்களை விட நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதும் சொன்னார்கள், உன்னுடைய ஈமான் பூரணத்துவம் பெறவில்லை. அதற்கு முறை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுபடியும் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் என்னை விட உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய ஈமான் இன்னும் பூரணத்துவம் பெறவில்லை. அப்பொழுதுதான் அப்பொழுதுதான் அவர்கள் சுதாரிக்கிறார்கள். சுதாரித்துக் கொண்டு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஆயத்தை முன்வைத்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். உலக முஸ்லிம்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உயிரையும் விட மேலானவர்கள் என்கிற அந்த ஆயத்தினுடைய பொருளை விளங்கி அந்த ஆயத் சிந்தனையிலே வந்தவுடனே அதற்கு முறை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய உயிரையும் விட உங்களை. அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், உமரே, உன்னுடைய ஈமான் இப்பொழுதுதான் பூரணத்துவம் பெற்றிருக்கிறது. அதற்கு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த அந்த பொழுதிலே கையிலே வாளேந்தி நிற்கிறார். அதற்கு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா கையிலே வாளேந்தி நின்று கொண்டு சொல்கிறார்கள், என்னுடைய ஹபீப் மரணித்து விட்டதாக யாராவது சொன்னால் அவர்களை நான் கொன்று விடுவேன் என்று சொல்கிறார், கொலை செய்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். அதற்கு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா. இவைகள் நேசத்தினுடைய உச்சக்கட்டமான நேசம். சஹாபா பெருமக்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான நம்முடைய நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணம். ஹஜ்ரத் குபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கழுவில் ஏற்றப்படுகிறார்கள். தூக்கு மரத்திலே ஏற்றப்பட்ட பொழுது அவர்கள் எதிரிகள் கேட்கிறார்கள், குபைபே, இந்த இடத்திலே உனக்கு பதிலாக முஹம்மதை இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படுவதை நீ அனுமதித்தால் உனக்கு உயிர் பிச்சை தந்து விடுகிறோம் என்று கேட்கிறார். குபைப் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னுடைய உயிர் பறிக்கப்பட்டாலும் என்னுடைய நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொற்பாதங்களிலே முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் இந்த நேசத்திற்கு என்னவென்று சொல்வது? சஹாபாக்களில் இன்னொரு சஹாபி என்னை கொப்பரையிலே எதிரிகள் தூக்கி போடுவதற்கு அவர்கள் முயற்சித்த பொழுது அழக்கண்ட எதிரிகள் விசாரிக்கிறார்கள், ஏன் அழுகிறாய்? ஈமானை விட்டு விடுகிறாயா? இந்த இடத்திலே உனக்கு பதிலாக உன்னுடைய தலைவர் முஹம்மதை இந்த இடத்திலே செல்லுமாறி செல்லும், முஹம்மதை இந்த இடத்திலே கொண்டு வருவதை நீ பிரியப்படுகிறாயா? உயிர் பிச்சை தருகிறோம் என்று கேட்ட நேரத்திலே அழக்கண்ட அவரிடத்திலே விசாரிக்கிற பொழுது இந்த நபித்தோழர், என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய உயிர் ஒன்று, என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ரோமங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த ரோமங்களின் அளவிற்கு அல்லாஹ் எனக்கு பல உயிர்களை தந்திருந்தாலும் நான் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நபியாக ஏற்றதற்காக வேண்டி ஒரு உயிர் அல்ல, பல்லாயிரம் உயிர்கள் எனக்கு தரப்பட்டிருந்தாலும் அந்த பல்லாயிரம் உயிர்களையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிப்பதற்கு நான் தயாரிலே இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியிலே முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னார். மிகப்பெரிய ரோல் மாடல் சஹாபாக்கள். ஹஜ்ஜிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவு செய்துவிட்டு மொட்டை அடிக்கக்கூடிய அந்த நேரத்திலே முஹம்மர் என்று சொல்லக்கூடியவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தலையிலே முடியை வழித்தார்கள், ரோமத்தை வழித்தார்கள். இந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் முஹம்மர் என்று சொல்லக்கூடிய நபித்தோடு. சஹாபா பெருமக்கள் சொல்வார்கள்,
உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் எங்களுடைய வீட்டிலே இருப்பதை விட நபியின் மீதான காதல் அல்ல. சஹாபாக்கள் சொல்லுவார்கள், உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பாக்கியங்களும் எங்களுடைய வீட்டிலே இருப்பதை விட இது ஏதோ பைத்தியக்காரத்தனமான காதல் என்று நினைக்க வேண்டாம். நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டது நபியினுடைய காதல், நபியினுடைய ஈமான், நபியினுடைய தேசம். சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள், உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எங்களுடைய வீட்டிலே இருப்பதை விட நபி அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு ரோமம் எங்களுடைய வீட்டிலே இருப்பதை நாங்கள் பாக்கியமாக கருதுகிறோம் என்று சொன்ன சஹாபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மொட்டையை தலையிலே முடியை வழித்தக்கூடிய அந்த முஹம்மர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் வலது பக்கத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்க சொல்கிறார்கள். வலது பக்கத்தில் இருந்து ஆரம்பித்த அந்த முஹம்மர் வலது பக்கத்தினுடைய அந்த முடி கீழே விழுந்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் முஹம்மரை சுற்றி வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மேனியில் இருந்து அவர்களுடைய தலையில் இருந்து உதிரக்கூடிய ரோமத்திலே ஒன்று நமக்கு கிடைத்து விடாதா என்கிற ஏக்கத்திலே முஹம்மரை சுற்றி வருகிறார்கள் சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தலையிலே முடியை இறக்கிய உடனே அதை எடுத்து சஹாபா பெருமக்களுக்கு அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக எல்லா சஹாபாக்களுக்கும் தருகிறார். உலகத்திலே இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரோமங்கள் ஆங்காங்கே கிடைக்கிறது. அதுவெல்லாம் இப்படி வந்ததுதான் அதனுடைய வரலாறு. இடது பக்கத்திலே தலையை முடியை வழித்த உடனேயே அந்த இடது பக்கத்தினுடைய முடி அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையிலே எடுத்து ஒரே ஒரு சஹாபிக்கு தருகிறார்கள். அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இடது பக்கத்தினுடைய அந்த முடி, அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான நம்முடைய நேசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கத்தின் போது கூட்டங்களை தாண்டி ஒரு சஹாபி ஓடோடி வருகிறார். ஒரு சஹாபி ஓடோடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்விலே யாரும் எதிர்பார்க்காமல் ஒரு நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். எல்லோரையும் விளக்கி கொண்டு வந்த அந்த சஹாபி நபித்தோழர் வேகமாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முகத்தினை முபாரக்கான அந்த முகத்தை பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். யா அல்லாஹ், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசியாக நான் பார்த்து விட்டேன். இதற்கு பிறகு உலகத்திலே யாரையும் எதையும் பார்ப்பதற்கு நான் பிரியப்படவில்லை. என்னுடைய பார்வையின் கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தை பார்த்ததாக இருக்கட்டும். யா அல்லாஹ், என்னுடைய பார்வையை நீ பறித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி துஆ செய்கிறார் என்று சொன்னால் இந்த காதலை என்னவென்று சொல்லும், இந்த நேசத்தை என்னவென்று சொல்லும்? அந்த நபித்தோழருடைய பார்வை அல்லாஹ் பறித்து விட்டார். கடைசியாக அவருடைய பார்வை நபியினுடைய அந்த முபாரக்கான முகத்தை பார்த்ததோடு அவருடைய பார்வை பறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இஷ்காக ஆஷிகே ரசூலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நேசம் கொள்வதற்கு மிகப்பெரிய ரோல் மாடலாக நமக்கு இருப்பவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ் இன்ஷாஅல்லாஹ் நபியினுடைய நேசத்தை நம்முடைய உள்ளத்திலே நிரப்பமாக்கி தருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை ஷஃபாஅத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை நமக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இன்ஷாஅல்லாஹ் தஆலா தந்தருள் தீவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல்